ஹாய் எவ்ரிவான். முதல் நோன்பிலே முகமது ரஸ்தான் என்பவர் உயிரிழந்த சோகமான சம்பவம் பதிவாகியுள்ளது. முதல் நோன்பிலே அதிகாலையில் எழுந்து தஹஜ்ஜத்தும் தொழுதுவிட்டு நோன்பை பிடித்த பின் சுபஹ் தொழுவதற்காக பள்ளிக்கும் சென்றுள்ளார். பள்ளியிலே சுபஹ் தொழுதுவிட்டு வந்த மாணவனே இவ்வாறு உயிரிழந்த சோகமான சம்பவம் பதிவாகியுள்ளது. நோன்பை பிடித்த மாணவன் நோன்பை திறப்பதற்கு உயிரோடு இல்லை. முதல் நோன்பிலே இந்த சோகமான சம்பவம் வத்தேகதர பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். அனைவரையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்திய செய்தியாக வத்தேகதர பிரதேசத்திலே முகமது ரஸ்தான் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. முதல் நோன்பிலே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. அதிகாலையில் எழுந்து தஹஜ்ஜத்தும் தொழுதுவிட்டு நோன்பை பிடித்த முகமது ரஸ்தான் பள்ளிக்கு சென்று சுபகும் தொழுதுள்ளார். சுபஹ் தொழுததன் பின்னர் நண்பர்களுடன் இணைந்து ஸ்கூட்டி பைக்கிலே மூவர் பயணித்துள்ளனர். இவ்வாறு பயணித்ததே அவருடைய இறுதி பயணமாகவும் காணப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட ஸ்கூட்டி பைக் மதிலிலே மோதிய நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ஹெல்மெட்டும் அணியாத நிலையிலே இந்த சோகமான விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த விபத்தின் காரணமாக பாடசாலை மாணவன் முகமது ரஸ்தான் உயிரிழந்திருந்தார். அனைவரோடும் நட்பாக பழகக்கூடிய மாணவனான ரஸ்தான் நோன்பை பிடித்திருந்தாலும் திறப்பதற்கு உயிரோடு இல்லை. எனவே ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அடுத்த நிமிடம் நிரந்தரமற்றது. எனவே நாங்கள் வாழும் வாழ்க்கை சிறந்ததாக அமைய வேண்டும். அடுத்தவர்களுக்கு தீங்கின்றி அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கையாக எமது வாழ்க்கை அமைய வேண்டும். சலாம் ரெனோசா தம்பதிகளின் மகனான முகமது ரஸ்தானே இவ்வாறு உயிரிழந்திருந்தார். இவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் பாடசாலைக்கு அதிபருக்கு உதவியாக லேப்டாப் ஒன்றை அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். இவ்வாறு நல்லுள்ளம் கொண்ட ஒரு மாணவனாகவே முகமது ரஸ்தான் காணப்படுகின்றார். இவருடைய தந்தை வெளிநாட்டிலே பணிபுரியும் நிலையில் இவருடைய இறுதி சடங்கிலே கலந்து கொள்வதற்காகவே வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருந்தார். எதிர்பாராத மிக பெரும் சோகத்தையே குடும்பத்தினருக்கும் ஊர் மக்களுக்கும் வழங்கியுள்ளது. என்றாலும் இந்த சம்பவத்தின் ஊடாக அனைவருக்கும் மிக பெரும் எடுத்துக்காட்டாகவும் மிக பெரும் பாடமாகவும் அமைகின்றது. 2 பேர்களுக்கு அதிகமாக பைக்கிலே பயணம் செய்வது, அதிலும் ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் பயணம் செய்வது, அதே போன்று மாணவர்களுக்கு பைக்கினை வாங்கி கொடுப்பது என்பது எவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது, உயிர் சேதங்களை ஏற்படுத்துகின்றது என்பது அனைவருக்கு மிக பெரும் எடுத்துக்காட்டாகவே காணப்படுகின்றது. எனவே பெற்றோர்களே அவதானமான முறையில் செயற்படுங்கள். பாடசாலை மாணவர்களாக இருந்தால் அன்பென்ற பேரிலே பைக்குகளை வாங்கி அன்பளிப்பு செய்யாதீர்கள். இறுதியில் எம்மால் மீட்க முடியாத மிக பெரும் சோகத்தையே இட்டுச் செல்கின்றது. லைசன்ஸ் பெறுவதற்கு 18 வயது நிர்ணயிக்கப்பட்டதற்கான காரணம் அதன் பின்னரே ஒவ்வொருவரும் மோட்டார் பைக்குகளை பயன்படுத்த வேண்டும். அதற்கு முன்னர் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க கூடாது. இவ்வாறான இழப்புகள் எமக்கும் ஏற்பட்டதன் பின்னரே நாம் இது தொடர்பாக சிந்திக்கின்றோம். எனவே ஒவ்வொரு உயிர்களும் மிக பெருமதியானது. உயிரிழப்பு ஏற்பட்டால் அதனை ஒருபோதுமே மீட்க முடியாது. இறைவனின் நாட்டம் அவரை சிறு வயதிலே அழைத்து கொண்டார். என்றாலும் இவ்வாறு மோட்டார் பைக்குகளை பயன்படுத்தும் பொழுது அதிவேகமாக செலுத்துவதில் இருந்தும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒருபோதும் மீட்டெடுக்க முடியாத குடும்பத்தினருக்கு, ஊர் மக்களுக்கு, நண்பர்களுக்கு என மீட்க முடியாத மிக பெரும் சோகத்தையே இவ்வாறான உயிரிழப்புகள் இட்டுச் செல்லும். எனவே முகமது ரஸ்தானின் குடும்பத்திற்கு இறைவன் ஆறுதலை வழங்குவானாக. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.